ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் பர்பஸ் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக போடுற பிஇபி லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி சைட்லேயே கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி சைட்டில் போயிட்டு செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்ற வீடியோவும், அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்ற வீடியோவும், அப்புறம் ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகும் அப்படின்ற வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம்ன்ற எஜுகேஷ்னல் பர்பஸ் வீடியோவை நம்ம பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 21,948 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. நம்ம ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் எப்போதுமே நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 22,040 பக்கமாக இருந்தது. அதாவது ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை, நடுவில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? எப்போதுமே இந்த மாதிரி இன்சைடு மார்க்கெட்டில் பெரும்பாலும் மார்க்கெட் ரேஞ்சு தான் ஆக்குவாங்க. ஓகேங்களா? அதாவது ரேஞ்ச் ஆக்குவாங்க. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று இந்த ஐயை டச் பண்ணும்போது எடுக்கலாம், இல்லை இந்த லோவை டச் பண்ணும்போது எடுக்கலாம். அதாவது ஸ்பாட் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ப்ரீமியம் இருந்தாலும் சரி. சப்போஸ் ப்ரீமியம் வந்து எஸ்டர்டே லோ கிட்ட வரும்போது கூட ட்ரேட் எடுக்கலாம். இது ஒரு மெத்தடு. ஓகேங்களா? இதுதான் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி ரேஞ்ச் மார்க்கெட்டில் ஒரு அக்யூரஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா 22,000லேருந்து 22,060 வரைக்கும் தான் மூமெண்ட்டே. 60 பாயிண்ட்டு தான் மூமெண்ட்டே உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி மூமெண்ட்டில் நீங்கள் எப்படி ட்ரேட் எடுப்பீங்க? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் இது சொல்லியிருக்கோம். அதாவது இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டுன்றது செல்லர்ஸோட மார்க்கெட்டு தான். ப்ரீமியத்தை கரைக்கிறது தான் அவங்க வேலை. இப்போது இந்த மாதிரி இன்சைடு மார்க்கெட்னாலே 2 சைடு ப்ரீமியமும் கரையும். நம்ம ஏன் இன்சைடு மார்க்கெட்டில் போத் சைடு மூவ் ஆகும் மார்க்கெட்டு, கால் பர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கப்புறம் புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கப்புறம் கால் பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க 2 சைடு ப்ரீமியத்தையும் கரைச்சே தீரணும் இந்த மாதிரி இன்சைட் மார்க்கெட்டில். ஓகேங்களா? இதுவே வந்து இன்சைட் மார்க்கெட்டில் வந்து எஸ்டர்டே லோ பக்கமாக ஓப்பன் ஆகுது, அதாவது எஸ்டர்டே லோ பக்கமாக ஓப்பன் ஆகுது, எஸ்டர்டே ஐ பக்கமாக ஓப்பன் ஆகுதுன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த ஐயை இந்த லோ கிட்ட வந்து திரும்புகிறான் அப்படின்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். லோ பிரேக் ஆகலை, லோ உள்ளே வரானா ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். லோவை உடைச்சிட்டானா டிமாண்ட் இல்லைன்னு அர்த்தம். ஈஸியாக நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கலாம். அதேமாதிரி ஐயை உடைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஐயை உடைக்க முடியாமல் ஐக்குள்ளேயே வரானா ஒரு டிமாண்ட் இல்லைன்னு அர்த்தம். இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக அங்கே இருக்கிற இந்த மணி ப்ரீமியத்தை எடுத்து நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகும்போது ஈஸியாக எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் இந்த மாதிரி இன்சைட் மார்க்கெட்டில் ரொம்ப டஃப்பாக தான் கைஸ் இருக்கும். இதில் வந்து ஒன்று என்ட்ரி எடுக்காத விட்டுடலாம், இல்லை அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் ரொம்ப பொறுமையாக இருந்து யார் வீக்காக இருக்கா, யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வருது அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக எடுக்கணும். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து எப்போதுமே வந்து ஒரு 9:15லேருந்து 9:30 மணிக்கும் 9:45 மணிக்கும் ஒரு ½ ஹவர் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து என்ன தான் இன்சைட் மார்க்கெட்டாக இருந்தாலும் இந்த மணி ப்ரீமியம் வந்து ஒரு அட்வான்ஸ் உள்ள மீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக டார்கெட் கொடுப்பான் அவன், இன்சைட் மார்க்கெட்டாக இருந்தாலும். ஆனால் அதுவே ஒரு 45 மினிட்ஸுக்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா இன்சைட் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு ரேஞ்ச் ஆகிடுவானுங்க மார்க்கெட்டை. அதனால தான் நம்ம அந்த இன்சைட் மார்க்கெட்டில் ஒரு ½ ஹவருக்குள்ளே ட்ரேட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறோம். அதோட செகண்ட் ஆஃப் ட்ரேட் தான் நம்ம ட்ரை பண்ணுவோமே. ஓகேங்களா? இல்லை அந்த மாதிரி என்னால் எடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் ஆஃப் ட்ரேட் பண்ணுறது தான் சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை
எனக்கு வந்து ஒரு எஸ்டர்டே ஐ கிட்ட எஸ்டர்டே லோ கிட்ட ட்ரேட் பண்ணுறது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஒரு எஸ்டர்டே ஐ பிரேக், எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் லோ உள்ளே வருது, ஐ பிரேக் ஐ உள்ளே வருது. இந்த மாதிரி இடத்துல ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மறுநாள் கூட பார்த்துக்கலாம். ஏன்னா டெய்லி ட்ரேட் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? அதனால் என்ட்ரி வந்து நம்மளுக்கு டெய்லி கிடைக்க தான் போகுது. அதனால் இந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும்ன்றத இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தால் எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 22,060 பக்கமாக இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 22,000ன்ற காலும் 22,100ன்ற புட்டும் தான் இந்த மணி. ஆக்சுவலாக வந்து இன்சைடு மார்க்கெட்டுன்றதுனால ஓப்பனுக்கு மேலே இருக்குது, ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து கண்டிப்பாக 2 சைடும் தான் மூவ் ஆகும். 2 ப்ரீமியத்தை தான் செக் பண்ணணும். இதில் ஸ்ட்ராங் யார் வீக் யாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது வந்து காலையும் செக் பண்ணணும், புட்டையும் செக் பண்ணணும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து அப்போது மேலே இருந்ததுனால நம்ம வந்து 22,100 அப்படின்ற புட்டை தான் நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக ஒரு 15 மினிட்ஸில் பார்த்த என்ட்ரி அது. பாருங்கள், தெளிவாக வந்து ஒரு 15 மினிட்ஸில் இவன் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் தாண்டுறான். அதாவது 22,100 அப்படின்ற புட்டு அட்வான்ஸ் லெவலில் தாண்டுறான். ஆனால் ஓப்பனுக்கு கீழே தான் இருக்கிறான். ஓகேங்களா? அப்போது இவன் மேக்ஸிமம் ஓப்பன் வரைக்கும் தான் போவான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும். எப்போதுமே ஒரு என்ட்ரி வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவனை என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் அவன் ஓப்பன் வரைக்கும் தான் போக முடியும். அந்த ஓப்பனை உடைக்கிறானான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அதாவது பெரும்பாலும் மார்க்கெட் 80% மார்க்கெட்டு ஓப்பனை உடைக்க அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் உடைக்கலைன்னா அதுக்கப்புறம் அவன் தாண்ட மாட்டான். ஒரு 20% தான், ஒரு 10 ட்ரேடில் ஒரு 8 ட்ரேட் இப்படி தான் நடக்கும். ஓப்பனை தொட்டுட்டு கீழே வருவான், இல்லை ஓப்பனுக்கு மேலே போய் அடுத்த கேண்டில் ஓப்பனுக்கு கீழே வந்துடுவான். இப்படி தான் நடக்கும். ஏதாச்சும் ஒரு சில மார்க்கெட் 10 ட்ரேடில் ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு தான் திடீர்னு ஓப்பனை கட் பண்ணி நல்லா ரேலி ஆகிடுவான். ஓகேங்களா? ஆனால் பெரும்பாலும் நடக்கிறத தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் வரைக்கும் தான் போகுன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போது நம்ம இங்கே 110 அப்படின்ற இடத்துல அட்வான்ஸ் லெவலில் கண்டிப்பாக நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு இந்த இடத்துல வெளியே வந்துடலாம் 15 பாயிண்ட். ஏன்னா இன்சைடு மார்க்கெட்டில் கண்டிப்பாக 15 பாயிண்ட், 12 பாயிண்ட், 13 எவ்வளோ கிடைக்குதோ நீங்கள் வெளியே 12 பாயிண்ட் கிடைச்சாலும் போதும். நம்மளுக்கு ஒரு 600 நம்மளுக்கு கிடைக்கிது. ஒரே ஒரு லாட் தான். ஓகேங்களா? அடித்தமா வெளியே வந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பாருங்கள், லெவலை கீழே உடைச்சிட்டான். அப்போ லெவலை கீழே உடைச்சிட்டான் அப்படின்னா அதோட அவ்வளோதான், இவன் முடிஞ்சிருச்சு. அதோட இவன் வந்து கீழே வரமாட்டான் அப்படின்றது அர்த்தம். இன்னொன்று மார்க்கெட் ஆல்ரெடி ரேஞ்சுன்றதுனால இவன் பர்ஃபார்ம் அவ்வளோதான் இவனுக்கு. ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டாலே முடிஞ்சுது கதை. ஓகேங்களா? இவன் பாருங்கள் 10:40 அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சி புல் பேக் ஆகிறான். எக்ஸாக்ட் 10:40. அப்போது அங்கே இருக்கிற இந்த மணி யார் அப்படின்னா, மார்க்கெட் வந்து புட்டு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா மார்க்கெட் கீழே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது 22,000ன்ற கால் தான் நம்மளுக்கு இந்த மணி. ஓகேங்களா? 22,000ன்ற காலு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அவன் ஆல்ரெடி சப்போர்ட்டில் தான் இருந்தான் காலையிலேயே. 135 அப்படின்றது அவனுக்கு வந்து அட்வான்ஸ் லெவலு. எக்ஸாக்டாக இவன் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் ஓப்பனே, அதில் தான் அவன் ஆகி அப்படியே எக்ஸாக்டாக அவன் அப்படியே ரீட்ரேஸ்ட் ஆகிட்டே இருந்தான். அவன் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து புட்டு பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு டவுன் ஆகிட்டவொன்னே தான் இவனை நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டுறான். ஓகேங்களா? கரெக்டாக மீட் ஆகி தாண்டுறான், அதாவது கீழேருந்து மேலே உடைக்கிறான். அப்போ அவனை தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? இவன் வந்து பாருங்கள் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை மீன்ஸ் ஒன்று அவன் வந்து இதில் உட்காரணும், இல்லை கீழேருந்து மேலே பிரேக் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம என்ட்ரி, இல்லை எக்ஸாக்டாக அதுலேயே சஸ்டெயின் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம இவனை எடுக்கலாம். ஆனால் அதுதான் மீட் ஆகுறதுன்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஒரு அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிறது எப்படி ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சி வந்து இதில் சப்போர்ட் எடுப்பான், இல்லை கீழேருந்து மேலே உடைப்பான், அப்படி இல்லைனா எக்ஸாக்டாக அதுலேயே உட்காருவான். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இந்த இடத்துல 15 நிமிஷத்தில் இவன் பாருங்கள் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தானே தவிர எதையுமே அவன் உடைக்கவும் இல்லை, எக்ஸாக்டாக அட்வான்ஸ் லெவல்லையும் இல்லை. அப்போ இவனை நம்ம எடுக்க முடியாதுல்ல. ஓகேங்களா? ஆனால் இவனும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பனுக்கு கீழே தான் இவன் இருந்தான். ஓகேங்களா? இதையெல்லாம் புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே தான் இவனும் இருந்தான். அப்போது அட்வான்ஸ் லெவலில் தாண்டவனை நம்ம இன்சைட் மார்க்கெட்டில் எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அவன் வீக் ஆனவனை தான் நம்ம இவனை எடுக்க ஆரம்பித்தோம். ஓகேங்களா? இவனை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அவன் டோட்டலாக வீக் ஆகிட்டான்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு 10:40க்கு. ஓகேங்களா? அவன் வீக் ஆனவனை இவன் எங்கே இருந்தாலும் எடுக்கலாம். ஓகேங்களா? அவன் வீக் ஆகிட்டானா அவன் அதோட பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்னு அர்த்தம். அதுக்கு ஆக்சுவலாக கரெக்டாக வந்து 10:40க்கு அவன் வீக் ஆனான்.
10:40க்கு வீக் ஆகிறான் அப்படின்னா இங்கே தான் வரும். ஆக்சுவலாக இந்த இடம் தான் வரும். அதாவது 160 பக்கமாக வரும். ஓகேங்களா? 22,000ன்ற காலை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 160 பக்கமாக தான் வரும். ஆனால் அந்த டைமில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 22,030 பக்கமாக இருந்தது. அப்போது நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகலை. 22,000ன்ற காலை நீங்கள் எடுக்கும்போது அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகலை. ஓகேங்களா? அதாவது இங்கே இருக்குது. ஓகேங்களா? இன்னொன்று, எஸ்டர்டே ஹை பக்கமாக எஸ்டர்டே லோ பக்கமாக வந்தால் எடுக்கலான்னு சொன்னேன். ப்ரீமியம் வந்தாலும் எடுக்கலாம், மார்க்கெட் வந்தாலும் எடுக்கலாம். 2 பேருமே சேமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் எப்போவுமே அந்த மாதிரி நடக்காது. ஒன்று மார்க்கெட் சில டைமில் இருப்பான், சில டைமில் ப்ரீமியம் இருப்பான். இதில் பாருங்கள், ப்ரீமியம் கூட இல்லை, மார்க்கெட்டும் இல்லை. அப்போது ரொம்ப கஷ்டமான என்ட்ரி தான் இது. ஓகேங்களா? செகண்ட் ஹாஃப். அப்போது இவனை நம்ம எடுக்கலை. அவன் வீக் ஆனாலும் இவனை எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா, இவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை. ஓகேங்களா? இந்த இடத்துல 64 அப்படின்ற இடத்துல எடுக்கலாம். ஓகேங்களா? 64 அப்படின்ற இடம் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் இவனுக்கு. அதாவது அவன் வீக் 10:40க்கு ஆகிறான், அந்த இடத்துல இவனை எடுக்கலாம். ஓகேங்களா? அதாவது இவன் பிரேக் பண்ணி திருப்பி புல் பேக்கில் நிற்கிறான் பாருங்கள். எக்ஸாக்டாக அவன் வீக் ஆனவனே இவன் பாருங்கள் பிரேக் பண்ணி இங்கே நிற்கிறான். இந்த இடத்துல நீங்கள் 64ன்ற இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவன் வந்து ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்கில் இருந்தவன். இவனோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து 180, இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 225. மேக்ஸிமம் ஓப்பனை உடச்சி மேலே போவான். ஆனால் அது ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட். ஓகேங்களா? ஒரு ரியல் பிரேக் அவுட்டாக இருக்காது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 180 வரைக்கும் போயிடுவான் அவன். ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் போயிடுவான். டார்கெட் நம்மளுக்கு. ஓகேங்களா? 15 பாயிண்ட் டார்கெட்டு. ஆனால் எக்ஸாக்டாக அவன் போய் ஓப்பனை தொட்டுட்டு வந்துடுவானா அப்படின்னு கேட்டால் அப்படி வரமாட்டான். ஓப்பனை பிரேக் பண்ணி ஒரு லெவலுக்கு போயிட்டு தான் ரிட்டர்ன் ஆகுவான். ஓகேங்களா? 195 வரைக்கும் போயிருக்கான் பாருங்கள். 165, 195, கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்டு நம்மளுக்கு. இந்த இன்சைட் மார்க்கெட்டில் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அவன் மூவ் ஆன அடுத்த செகண்டில் வெளியே வந்துடணும் நீங்கள். ஓகேங்களா? 65 எடுக்கிறீங்கன்னா 180 தொட்டால் நீங்கள் டார்கெட் முடிஞ்சுது. 15 பாயிண்ட், அவ்வளோதான். அதோட என்ட்ரி பார்க்கவே கூடாது. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் ஹாஃபில் வெளியே வந்துவிட்டோம். செகண்ட் ஹாஃபில் எடுக்கிறது இவ்வளோ சேஃபாக எடுக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது வாட்டி வந்து பாருங்கள், திருப்பியும் வந்து முட்டிட்டு திருப்பியும் போகிறான். அந்த லெவலை உடைக்கவே இல்லை பாருங்கள். எத்தனை வாட்டி உடைக்கல. ஆக்சுவலாக நம்ம ஒரு வாட்டி தான் எடுக்கலாம். ஆனால் இவன் எத்தனை வாட்டி டார்கெட் கொடுத்துருக்கான் பாருங்கள். 11 மணிக்கு, அதான் 10:40க்கு ஒரு வாட்டி, 12:20க்கு ஒரு வாட்டி, 2 மணிக்கு ஒரு வாட்டி, எத்தனை வாட்டி டார்கெட் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஓகேங்களா? இவனையும் எடுக்கலாம், நம்ம புட்டையும் எடுக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் ரேஞ்சு. ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட் ரேஞ்சு. யாருமே ஐ லோ கிட்ட இல்லை, யாருமே. ஓகேங்களா? அப்போது நம்ம மார்க்கெட் ப்ரீமியம் வந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகும்போது தான் எடுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதுலேயும் க்ளீனாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி க்ளீனாக டிசிப்ளினாக ஒரு ட்ரேட் காலையில், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்ரேட், அதோடு விட்டுடணும். சும்மா நம்ம போய்ட்டு எடுத்தால் வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்சைடு மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து ரொம்ப பொறுமை தேவை. இல்லை ட்ரேடை அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மட்டும் கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட்லன்னு கிடையாது, எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டுன்னு கிடையாது, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுன்னு கிடையாது. இதில் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் எமோஷனை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். எமோஷன் மீன்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு ரூல் இருக்கணும். ரூல்னால், ஒரு ட்ரேடு தான்ப்பா நான் எடுப்பேன். அதாவது நீங்கள் லாபம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நஷ்டம் வந்தாலும் வெளியே வந்துடணும். இப்போ நம்ம 15 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, 1000 ரூபான்னு வச்சுக்கலாம். 1000 ரூபாய் லாபம்னா அதே 1000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சுன்னா வெளியே வந்துடணும். கம்முன்னு வெளியே வந்துடணும். அது என்ன தான் அக்யூரஸியான என்ட்ரியாக இருந்தாலும் உள்ளே போகவும் கூடாது, ரீஎன்ட்ரி ஆகவும் கூடாது. இதுதான் வந்து சைக்காலஜி, இதுதான் எமோஷ்னல் கண்ட்ரோல்னு சொல்கிறது. இது வந்து பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் மீன்ஸ் இதை நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் எடுத்துகிட்டு வரதுன்றது ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும், ரொம்ப பொறுமை வேணும். இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கையில் இருக்க காசு எல்லாமே காலி ஆகிட்டவன தான் இந்த பொறுமை வருமே. அது வரைக்கும் வராது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கையில் இருக்க காசு கையில் இருக்கும்போதே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அட்வைஸை நீங்கள் கேட்கணும்.
ஓகேங்களா. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ட்ரேடர் வந்து நல்ல ட்ரேடராக மாறணும் அப்படின்னா எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு வேணால் நீங்கள் வின் பண்ண முடியும். ஓகேங்களா. ஒரே ஒரு மூவிங் ஆவரேஜை வச்சு கூட நீங்கள் வின் பண்ணலாம். இல்லை எதை வேணால் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் லெவலை வச்சு கூட நீங்கள் வின் பண்ண முடியும். எதை வேணால் வச்சு நீங்கள் வின் பண்ணலாம். இல்லைனா பிஇபி லெவலை வச்சு கூட என்ட்ரி எடுத்து வின் பண்ண முடியும். ஆனால் இதில் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 10 ட்ரேடில் 7 ட்ரேட் 8 ட்ரேட் வின் பண்ண முடியுதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 5000 போட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்கணும். நம்மளால் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ரியல் மணி போட்டு ரெண்டாவது பண்ணவே கூடாது. நம்ம வந்து அந்த ட்ரேடை அந்த அந்த 8 ட்ரேட் 7 ட்ரேட் வின் பண்ணுற வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். நீங்கள் அதில் இருக்கிற நுணுக்கம் ஏன் அந்த மாதிரி நடக்குது, என்ன ரீசன் அப்படின்ட்டு க்ளீனாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி எடுத்தால் கரெக்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி க்ளீனாக சொல்லி கொடுத்துட்டோம். நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் அக்யூரஸியாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டோம். அதாவது எஸ்டர்டே ஐ பிரேக்கு, எஸ்டர்டே லோ பிரேக்கு, எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகாமல் உள்ளே வருது, எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் உள்ளே வருது, இந்த மாதிரி இடத்துல ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எப்படி ஆகுன்றது நம்ம தெளிவாக ஸ்ட்ராட்டஜியில் சொல்லியிருக்கோம். ஒரு மார்க்கெட் வந்து ஸ்பாட் மார்க்கெட் வந்து சப்போர்ட்டில் இருக்கணும், என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க சப்போர்ட்டில் இருக்கணும். அது எப்படி பார்க்கணுன்றது நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம், அதையும் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். அதை பார்த்துக்குங்க எல்லாருமே. நம்ம ஆல்ரெடி நம்ம காலையில் அதை போடுறோம். ஓகேங்களா. அதேமாதிரி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட்டில் மார்க்கெட் நிற்கணும்னா புட்டு வீக்காக இருக்கணும். அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கால் வந்து வீக்காக இருக்கணும். ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து உள்ள நம்மளோட சேனல்லே இந்த வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் போய் நீங்கள் பார்த்துங்க. இந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீனாக ப்ராக்டிஸ். இதில் வந்து மெயின் ப்ராக்டிஸ் தான், மணி மேனேஜ்மெண்ட் தான். உங்களுக்கு லாபம் எவ்வளவோ அந்த லாஸ்க்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கைஸ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பேராசைப்பட்டு ஏதாச்சும் ஒரு யூடியூப்பில் 1 லட்சம் சம்பாதிக்கிறான், 50,000 சம்பாதிக்கிறான்னா அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு லாஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி தான் அவங்க ட்ரேட் எடுப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து 1 லட்ச ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்கிறோன்னா அந்த 1 லட்ச ரூபா போச்சுன்னா கவலைப்படக்கூடாது. ஏன்னா 100% ஸ்ட்ராட்டஜின்றது இங்கே எங்கேயுமே கிடையாது, வேர்ல்டுலேயே கிடையாது. ஓகேங்களா. எல்லாமே 80 to 90% தான். அப்போது அந்த 10% 20%ன்றது என்ன வேணால் நடக்கும்ன்றது சிம்பாலிக்காக இல்லை, எல்லாருமே சொல்லி தான் செய்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல நீங்கள் க்ளீன் மணி மேனேஜ்மெண்ட்டும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு நம்ம லாஸோட அளவு இவ்வளோ அப்படின்னு வச்சு பண்ணால் மட்டும்தான் இதில் வின் பண்ண முடியும். இன்னொன்று இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறது, இந்த மாதிரி இன்சைட் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்காமல் விடுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு என்ட்ரி, ஒரு எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகுது, இல்லை எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகாமல் எஸ்டர்டே ஐக்குள்ளேயே வருது, நல்ல ஒரு என்ட்ரி, ஒரு வாரத்தில் ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி கண்டிப்பாக கிடைக்கும். அதில் நீங்கள் ஒரு 5000 3000 சம்பாரிச்சாலே போதுமானது. அதுலேயும் நீங்கள் க்ளீனாக ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணணும். அதை நீங்கள் வேணா வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வாரத்தில் ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் அந்த மாதிரி அக்யூரஸியாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற நாளில் ப்ரீமியம் கரைக்கிற நாள், அதாவது இன்சைட் மார்க்கெட்டில் ப்ரீமியத்தை கரைக்கிற நாளில் நீங்கள் லாஸ் ஆகிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த ட்ரேட் எடுத்து பயப்படுவீங்க. ஓகேங்களா. அதனால் நான் சொன்ன இந்த விஷயம்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கைஸ். ஓகேங்களா. இந்த அட்வான்ஸ் லெவலில் வச்சு ஸ்ட்ராட்டஜியை நீங்களே பில்டப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எப்படி வேணால் நீங்கள் பில்டப் பண்ண முடியும். அதாவது இந்த அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படிலாம் எடுத்தால் இது கரெக்டாக அக்யூரஸியாக வருதுன்னு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும், பேக் டெஸ்ட் எடுக்கணும். ஓகேங்களா. 10 ட்ரேடில் 8 ட்ரேட் நீங்கள் பேப்பர் ட்ரேடில் வின் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நீங்கள் ரியல் ட்ரேட்லேயே போகணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணால் தான் நீங்கள் ரியல் ட்ரேட் போகணும். இல்லைனா நீங்கள் ரியல் ட்ரேடில் போய் லாஸ் ஆனீங்கன்னா உங்கள் எமோஷனல் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் தேவையில்லாத தப்பாக ட்ரேட் ஆகி உங்களோட கேபிட்டலை இழந்துருவீங்க. ஓகேங்களா. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா ட்ரேட் பண்ணணும், நல்லா வந்து பொறுமையாக இருந்து ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த அளவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ கொடுக்குறோம். ஓகேங்களா. இதை வந்து சில பேர் வந்து இதை வந்து தவறாக வந்து இது பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிஃப்டி டீமுன்ற இந்த ஒரு சேனல் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த சேனலும் கிடையாது. நிறைய பேர் ஃபேக் சேனல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் தயவுசெய்து அதெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி இதெல்லாம் போய்ட்டு ஏமாந்துட போகிறீங்க.
நம்மளுக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு சேனல் தான், நம்மளுக்கு வேறு எந்த சேனலும் கிடையாது. ஓகேங்களா, அதையும் பார்த்துங்க. ஓகேங்களா, பார்த்துங்க. நம்ம சொல்கிற விஷயம் எல்லாத்தையும் க்ளீனாக ஃபாலோ பண்ணுங்க. சூப்பராகவே நீங்கள் வின் பண்ண முடியும். ஓகேங்களா, பொறுமையாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும். ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேட்டிங்கில் வந்தாங்கன்னா க்ளீனாக வந்து நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்கலாம், எப்படி பண்ணியிருக்கலான்றது நம்ம க்ளீனாக சப்போர்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா, அதனால் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நம்ம கிளியரிஃபை பண்ணுவோம். க்ளீனாக அந்த செகண்டே அவங்க மெசேஜ் போட்டாங்கன்னா அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு இது இப்படி தான் பண்ணியிருக்கணும், நீங்கள் பண்ண மிஸ்டேக் இதுதான் சொல்லிட்டு நம்ம தெளிவாகவே சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி சப்போர்ட் யாருமே எங்கே போய் கற்றுக்கினாலும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேணால் உங்களுக்கே தெரியும் அது. ஓகேங்களா, 50,000 1 lakh அந்த மாதிரி ஃபீஸ் வாங்கிக்கின்னு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை கற்றுக் கொடுக்குறவங்க கூட இந்த மாதிரி யாருமே சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் சப்போர்ட் கொடுக்குறோம். ஆனால் இதை ஒரு சில நபர்கள் நம்ம சேனலில் இருக்கிற நபர்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்க. தயவுசெய்து அவங்களெல்லாம் திருத்திக்கிங்க. ஓகேங்களா, ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். ஓகேங்களா, இன்சைட் மார்க்கெட் இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுக்காமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தால் இப்படி தான் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகேங்களா, அதாவது காலும் பர்ஃபார்ம் பண்ணிக்குது, புட்டும் பர்ஃபார்ம் பண்ணிக்குது. 60 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட்டே. ஆனால் அதுலேயும் நம்ம அட்வான்ஸ் லெவலில் என்ட்ரி எடுத்துருக்க முடியும். ஆனால் எப்படி எடுத்துருக்க முடியும், ஒருத்தன் வீக் ஆனவனா ஒருத்தனை எடுக்கணும். ஓகேங்களா, 2 பேருமே வீக்கு தான். ஆனால் இதில் வந்து காலையில் வந்து புட்டு பர்ஃபார்ம் பண்ணான். ஏன் பர்ஃபார்ம் பண்ணான், அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே கரெக்டாக மீட் ஆகி போனதுனால அவன் பர்ஃபார்ம் பண்ணான். திருப்பி அவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சதுனால வீக் ஆகிட்டான். அப்போது நம்ம காலை 2வது அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனதுனால எடுத்தோம். 164ன்றது அட்வான்ஸ் லெவல், அதில் மீட் ஆனதுனால எடுத்தோம். ஓகேங்களா, இதனுடைய முழு அதாவது ரூலே இதுதான். யாரை வேணால் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் எவனை எடுத்தாலும் ஆப்பனண்ட் வீக்காக இருக்கணும். வீக் மீன்ஸ் லெவலை கீழே உடைக்கலாம், ஓப்பனை கீழே உடைக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸை கீழே உடைக்கலாம், எஸ்டர்டே கீழே உடைக்கலாம், எஸ்டர்டே லோவை கீழே உடைக்கலாம். இந்த மாதிரி சினாரியோலாம் இருந்ததுன்னா வீக் ஆகிறான்னு அர்த்தம். அப்போது ஆப்பனண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா, ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அப்பயும் எடுப்போம். நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் தான் எடுப்போம், இல்லைனா அப்பயும் எடுக்க மாட்டோம் நம்ம. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், ஜெயிங்க. ஓகேங்களா, ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.